அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே நள்ளிரவில் மின்கம்பத்தில் மோதிய சொகுசு கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே நள்ளிரவில் தெருவிளக்குகள் எரியாததால் அப்பகுதியில் இருள் சூழ்ந்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த சொகுசு கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மின்கம்பத்தில் மோதிய வேகத்தில் கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்தவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் அறிந்த போலீசார் மற்றும் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தெரு விளக்குகள் செயல்படாததே விபத்துக்கு காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநில திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் புதுச்சேரி மாநில திமுக மாணவரணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில திமுக மாணவரணி நிர்வாகிகள் மற்றும் தொகுதி மாணவரணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் லபோர்த் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில அமைப்பாளர் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில மாணவர் அணி செயலாளர் வீரமணி ஜெயக்குமார் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு மாநில மாணவர் அணி அமைப்பாளர் SP மணிமாறன் முன்னிலை வகித்தார். இதில் அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில் என்கிற ரமேஷ், விக்னேஷ் கண்ணன் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திமுக மாணவரணி ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரி அரசு இவ்வாண்டு காலத்துடன் சென்டாக் மாணவர் சேர்க்கையை முடித்து அனைவருக்கும் கல்வி உதவித்தொகை வழங்குவதுடன் வெளி கல்லூரிகளில் தொழில் படிப்பு சேரும் மாணவர்களுக்கு முறையாக கல்வி உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்தி மற்றும் சமஸ்கிருத மொழிக்கு முக்கியத்துவம் அளித்தும் பின்தங்கிய சமூக மாணவர்களை கல்வி நிலையங்களில் இருந்து வெளியேற்றும் வகையில் RSS ஆல் முன்னெடுக்கப்பட்டுள்ள புதிய கல்வி திட்டத்தை புதுவை அரசு முழுவீச்சில் நிறைவேற்றுவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி அருகே தலித் சடலத்தை புதைக்க மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் அவர்களை தாக்கியதால் 500க்கும் மேற்பட்டோர் கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே சடலத்துடன் பாடியை சாலையில் வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதட்டமான சூழல் நிலவியது. புதுச்சேரி கோட்டக்குப்பம் நகராட்சியில் உள்ள நடுக்குப்பம் மீனவ கிராமத்திற்கும் அதன் அருகே வசிக்கும் ஆதிதிராவிடர் மக்களுக்கும் மயானம் தொடர்பாக பல ஆண்டுகளாக பிரச்சனை இருந்து வருகிறது. அந்த மயானத்தை ஆதிதிராவிடர் மக்கள் பயன்படுத்தலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தும் அதிகாரிகளுடன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. அதிகாரிகள் அலட்சியத்தால் இரு தரப்பினருக்கும் அடிக்கடி பிரச்சனை வருவது தொடர்கதையாகி வந்தது. இந்நிலையில் கோட்டக்குப்பம் ஆதிதிராவிடர் மக்கள் பகுதியில் வசிக்கும் பூமலிங்கம் என்ற முதியவர் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். அவரது சடலத்தை ஊர்வலமாக உறவினர்கள் எடுத்து சென்ற நிலையில் மயானம் அருகே இருந்த நடுக்குப்பம் மீனவர்கள் அதை தடுத்து நிறுத்தியதுடன் அவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஒட்டுமொத்த ஆதிதிராவிட மக்களும் பூமலிங்கத்தின் பாடையை ECR சாலையில் கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே சாலையில் வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களின் திடீர் போராட்டத்தினால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த விழுப்புரம் DSP ரூபன்குமார் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்கள் அதனை ஏற்காமல் நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றி மயானத்தை ஒப்படைக்க வேண்டும், அப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், தலித் மக்கள் மீது தாக்குதல் நடத்திய மீனவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டதுடன் சுமார் 5 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சுமார் 3 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு அம்மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். திருநகர் பகுதியில் வயதான தந்தையை கவனிக்க தவறிய 3 மகன்களுக்கு தலா 1 மாதம் சிறை தண்டனை விதித்து துணை ஆட்சியர் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுவை மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் முனுசாமி. இவரது மனைவி இறந்த நிலையில் மகன்கள் வரதராஜன், திருமுருகன், மீனாட்சி சுந்தரம் ஆகியோருடன் திருப்பட்டினம் பகுதியில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் வயதான காலத்தில் தனக்கு எந்த உதவிகளும் செய்யாமல் தன்னை தவிக்க விடுவதாக தனது 3 மகன்கள் மீது கடந்த 2018ஆம் ஆண்டு காரைக்கால் சார்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் முனுசாமி. அப்பொழுது இந்த மனுவை விசாரித்த காரைக்கால் சார்பு நீதிமன்ற நீதிபதி ஆதர்ஷ் 3 மகன்களுக்கும் தந்தைக்கு மாதந்தோறும் தலா 2000 ரூபாய் கொடுக்க வேண்டும் எனவும் தவறினால் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் எச்சரித்தார். நீதிமன்றத்தில் நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்ட மூவரும் பின்னால் இந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மேல்முறையீடு செய்தனர். மாவட்ட ஆட்சியர் இந்த மேல்முறையீட்டை நிராகரிக்க திருமுருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த உத்தரவை எதிர்த்து மனு தாக்கல் செய்தார். இதனால் முதியவர் முனுசாமி 2018 முதல் 2026 வரை 71 மாதங்களாக தனக்கு எந்த ஒரு பராமரிப்பு தொகையும் வழங்கவில்லை என காரைக்கால் சார்பு நீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு மீது விசாரணைக்கு வர தந்தைக்கு உதவி தொகை வழங்காத குற்றத்திற்கு தீர்ப்பாயம் உத்தரவை அவமதித்த குற்றத்திற்கும் மகன்கள் 3 பேரையும் கைது செய்ய தற்போதைய மாவட்ட துணை ஆட்சியரும் சார்பு நீதிமன்ற நீதிபதியுமான பூஜா உத்தரவிட்டார். உத்தரவை தொடர்ந்து 3 பேரும் கைது செய்யப்பட்ட சார்பு நீதிமன்றத்தில் நீதிபதி பூஜா முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். விசாரணைக்கு பிறகு மகன்கள் மூவரும் 1 மாதம் சிறை தண்டனையை விதித்த நீதிபதி முதியவர் குறிப்பிட்டிருந்த முழு தொகையையும் வழங்காவிடில் இந்த சிறை தண்டனை தொடரும் எனவும் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து 5 நாட்கள் மூவரையும் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்ட அவர் இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரணையை வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.
புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி தோல்வியடைந்ததற்கு திமுக மாநில அமைப்பாளர் சிவாவின் தன்னிச்சையான செயல்பாடுகளும் சுயநல அரசியலுமே காரணம் என்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் கடுமையாக குற்றச்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய அவர், புதுச்சேரியின் முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்ற பேராசையில் திமுக தலைவர் ஸ்டாலினின் பேச்சை கூட கேட்காமல் இந்தியா கூட்டணிக்குள் திட்டமிட்டு தொடர் குழப்பங்களை ஏற்படுத்தியவர் சிவாதான் என அவர் சாடியுள்ளார். மேலும் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சீட் ஒதுக்கிய சிவா இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சீட் தராமல் துரோகம் இழைத்தது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோதும் வாயை மூடி மௌனமாக முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆதரவாக செயல்பட்ட சிவா தற்பொழுது திடீரென அவரை விமர்சிப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள பாலன், முதலமைச்சருக்கு 5 புரோக்கர்கள் உள்ளார்கள் என்றும் இப்பொழுது கூறும் சிவா கடந்த 5 வருடங்களாக இதை பற்றி பேசாமல் அமைதி காத்தது ஏன் என்றும், முன்னாள் திமுக முதலமைச்சர் ஜானகிராமனுக்கு துரோகம் இழைத்தவரே இந்த சிவாதான் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சியை தவிர்த்துவிட்டு மற்ற கூட்டணி கட்சிகளை மட்டும் வைத்து முதல் கூட்டத்தை நடத்தியது யார் என்றும், ஓடாத வண்டி கடலூரை தாண்டினால் காலில் விழுவோம் என்றெல்லாம் காங்கிரஸை கீழ்மட்டமாக விமர்சித்தது யார் என்றும் அவர் வினாவியுள்ளார். மேடைகளில் கீழ்த்தரமாக பேசுபவர்கள் யாரும் உண்மையான காங்கிரஸ் கட்சியினர் இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ள அவர், தைரியம் இருந்தால் நேரடியாக பொது மேடையில் என்னுடன் விவாதிக்க சிவா தயாரா என்று சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் 4 பேரிடம் 1,46,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். அரியாங்குப்பத்தை சேர்ந்த நபர் இன்ஸ்டாகிராம் மூலம் கோயம்புத்தூரில் இயங்கி வரும் ஒரு தனியார் வேலைவாய்ப்பு ஆலோசனை மையத்தை தொடர்பு கொண்டார். அவரிடம் பேசிய மர்ம நபர்கள் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறினர். அதை நம்பிய அவர் பணி நியமன ஆணைக்காக 1,23,600 ரூபாயை அனுப்பினார். பணத்தை பெற்ற பின் அந்த கன்சல்டன்சி தரப்பில் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவர்களை தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை. பின் அவர் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்தது. இதேபோல புதுச்சேரியை சேர்ந்த நபரிடம் 14,500 ரூபாயும், கொம்பாக்கத்தை சேர்ந்த நபர் 5,000, ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த நபர் 3,500 என 4 பேர் மொத்தம் 1,46,600 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி நபர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் கள்ள காதலியை அடித்து கொலை செய்துவிட்டு விபத்து ஏற்பட்டதாக கூறி நாடகமாடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திலகர் நகரை சேர்ந்த பியூட்டிஷியனான ராஜமாதங்கி என்பவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ள நிலையில் கணவர் சரவணன் சென்னையில் புகைப்பட கலைஞராக பணியாற்றி வந்தார். இதற்கிடையே ராஜமாதங்கிக்கு பள்ளி பருவத்தில் அறிமுகமான கோட்டக்குப்பத்தை சேர்ந்த சுரேந்திரன் என்பவருடன் கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது. இருவரும் தனிமையில் இருந்து வந்ததை அறிந்த கணவர் சரவணன் மனைவியை விட்டு பிரிந்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சுரேந்திரன் தனது தொலைபேசியின் அழைப்பை எடுக்காததால் ஆத்திரமடைந்த ராஜமாதங்கி கோட்டக்குப்பத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று தகராறு செய்து அவரது தாயாரையும் திட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுரேந்திரன் வீட்டில் இருந்த நாயை கட்டும் பெல்ட்டால் ராஜமாதங்கியை சரமாரியாக அடித்துள்ளார். அப்பொழுது வலி தாங்காமல் ஓடிய ராஜமாதங்கி அருகில் இருந்த கால்வாயில் விழுந்ததில் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக சுரேந்திரன் அவரை பைக்கில் கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று தட்டாஞ்சாவடி அருகே விபத்து நடந்ததாக நாடகமாடி கணவர் சரவணன் என போலியாக கையெழுத்திட்டு முதலுதவி சிகிச்சையை மட்டும் பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். வீட்டிற்கு வந்த சிறிது நேரத்திலேயே ராஜமாதங்கி மயங்கி விழுந்ததால் அவரது தாயார் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதித்தார். அங்கு தீவிர சிகிச்சையில் இருந்த 3 மாத கர்ப்பிணியான ராஜமாதங்கி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். முதலில் போக்குவரத்து போலீசார் விபத்து என வழக்கு பதிவு செய்தாலும் சிசிடிவி காட்சிகளில் விபத்துக்கான அறிகுறி இல்லாததால் சந்தேகமடைந்த சுரேந்திரனை பிடித்து விசாரித்த பொழுது அடித்து கொலை செய்த உண்மை வெளியில் வந்தது. இதனைத் தொடர்ந்து தன்வந்திரி நகர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து சுரேந்திரனை சிறையில் அடைத்தனர். மேலும் இச்சம்பவம் தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்தில் நடந்ததால் வழக்கை அங்குள்ள காவல் நிலையத்திற்கு மாற்ற புதுச்சேரி போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். புதுச்சேரி கடற்கரையில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களை அகற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் ராமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி ஈடன் கடற்கரையை நீலக்கொடி கடற்கரையாக மத்திய அரசு அங்கீகரித்துள்ளது. இங்கு 33 விதிமுறைகளுடன் 4 அம்சங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பிரதமர் மோடி நீல பொருளாதாரத்தின் வாயிலாக வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளார். இதற்காக பெரும் முதலாளிகளுக்கும் சுற்றுலா மேம்பாட்டுக்கும் கடற்கரைகள் இலக்காகின்றன. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரையை ஒட்டி புதுச்சேரியில் 551 ஏக்கர், காரைக்காலில் 175 ஏக்கர் நிலங்கள் புறம்போக்கு என்று கூறி இன்னும் பதிவு செய்யப்படாமல் இருக்கின்றன. புதுச்சேரி ஈடன் கடற்கரையில் விதிமுறைகளை மீறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி பெரியசாமி, மங்கேர் செல்வன் ஆகியோர் பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் அருண்குமார் தலைமையில் இப்பகுதியில் ஆய்வு நடத்தினோம். இதில் சர்வே எண் 208 பகுதிதான்
ஈடன் கடற்கரை மேம்பாட்டு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் சர்வே எண் 217 தான் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக இங்கு கான்கிரீட் கட்டுமானங்கள் உள்ளிட்ட 14 வகையான விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளன. எனவே உடனடியாக அகற்ற வேண்டும். மேலும் இப்பகுதியில் நீர்நிலைகளை மீட்க வேண்டும். மேலும் கடற்கரையை ஒட்டிய மணல் குன்றுகளை பாதுகாக்க வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். வில்லியனூரில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் தொடர் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு ரவிக்குமார் எம்எல்ஏ ஊட்டச்சத்து தொகுப்பு பைகளை வழங்கினார். வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் ஆகியவை இணைந்து வில்லியனூர் பகுதியில் காசநோய் தொடர் சிகிச்சை பெற்று வரும் 50க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை முகாம் மற்றும் ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் முருகன் கோவில் சமுதாய நலக்கூடத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு சுகாதார நிலைய தலைமை டாக்டர் பாமகள் கவிதை தலைமை தாங்கினார். செவிலியர்கள் தேவி, நீலக்கண்ணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக ரவிக்குமார் எம்எல்ஏ பங்கேற்று காச நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை முகாமை துவக்கி வைத்தார். மேலும் தொடர் சிகிச்சை பெற்று வரும் 50க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு தனது சொந்த செலவில் ஊட்டச்சத்து தொகுப்புகளையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் காசநோய் மற்றும் சுகாதார பணியாளர்கள் சுதா, ஞானசெல்வி மற்றும் மணிமாறன், ஊர் முக்கியஸ்தர்கள் கண்ணாபிரான், பாண்டியன், சேகர், குணசேகர், கலியமுருகன், மாணிக்கம், ஸ்ரீதர், சரவணன், ராஜேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற சுமார் 281 கிலோ கஞ்சாவை நீதிமன்ற உத்தரவின்படி புதுச்சேரி தனியார் தொழிற்சாலையில் தீயிட்டு அழிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் விடியல் ஆபரேஷன் திட்டத்தின் மூலமாக கடந்த வருடம் காரைக்காலிலிருந்து இலங்கைக்கு கடல் மார்க்கமாக கடத்த இருந்த 281 கிலோ கஞ்சாவை போதை தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா காரைக்கால் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவை அழிக்குமாறு காரைக்கால் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் போதை தடுப்பு பிரிவு போலீசார் முன்னிலையில் புதுச்சேரி துத்திப்பட்டு கிராமத்தில் உள்ள தனியார் திடக்கழிவு மேலாண்மை தொழிற்சாலையில் 281 கிலோ கஞ்சா தீயிட்டு அழிக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கான சிறப்பு ஊதியம் மற்றும் கௌரவ தொகை வழங்க 7,46 லட்சம் ரூபாயை விடுவித்து தேர்தல் துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. தேர்தல் பணிகளில் முழுநேர அடிப்படையில் ஈடுபட்டு குறைந்தபட்சம் 81 நாட்கள் பணியாற்றிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு 1 மாத அடிப்படை ஊதியத்திற்கு இணையான சிறப்பு ஊதியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறுகிய கால தேர்தல் பணிகளில் ஈடுபட்ட துறை அதிகாரிகள், ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்கள், தபால் ஓட்டு குழுவினர், கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டோருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட அளவில் கௌரவ தொகை வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்திற்காக மொத்தம் 7,46,80,873 ரூபாய் செலவினத்திற்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். அதில் முதல் தவணையாக 7,62,813 இரண்டாம் தவணையாக 38,18,060 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. இந்த தொகை தேர்தல் துறை மூலம் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக மின்னணு பண பரிமாற்றம் மூலம் செலுத்தப்பட உள்ளது. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணா ராவின் 63வது பிறந்தநாளை ஒட்டி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மீனவ தலைவர்கள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணா ராவின் 63வது பிறந்தநாள் அவரது ஆதரவாளர்களால் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணா ராவின் பிறந்தநாளை ஒட்டி மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், வையாபுரி, மணிகண்டன், மோகன்தாஸ், ஐயப்பன், ரவிக்குமார், என்ஆர் காங்கிரஸ் செயலாளர் ஜவஹர் மற்றும் மீனவ பஞ்சாயத்து தலைவர், நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். மேலும் அமைச்சரின் பிறந்தநாளை ஒட்டி நேதாஜி நகரில் உள்ள ரெயின்போ ஃபவுண்டேஷனில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு அளிக்கப்பட்டது. இதேபோல் பல்வேறு மீனவ கிராமங்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏனோமில் உள்ள அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணா ராவுக்கு அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் அவரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் மாநிலம் முழுவதும் நடந்த மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் 23 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. பொதுமக்களின் குறைகளுக்கு தீர்வு காண புதுச்சேரியில் உள்ள அனைத்து பிராந்தியங்களிலும் மக்கள் மன்ற நிகழ்ச்சி நடந்தது. லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன், எஸ்பி வம்சிதர் ரெட்டி, இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். இதேபோல சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி ராகவ், புதுச்சேரி போக்குவரத்து காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி திவ்யா, எஸ்பி ரச்சனா சிங், சோலை நகர் புறக்காவல் நிலையத்தில் எஸ்பி ஸ்ருதி, காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் எஸ்பி சுப்பிரமணியன், கரியாம்புத்தூர் புறக்காவல் நிலையத்தில் எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன், காரைக்காலில் எஸ்பி பழனிவேல், டவுன் போக்குவரத்து காவல் நிலையத்தில் எஸ்பி சுபம் சுந்தர் கோஷ், ஏனாமில் எஸ்பி வரதராஜன் தலைமையிலும்
போலீசார் பொதுமக்களின் குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தனர். இதேபோல மாகேவிலும் மக்கள் மன்றம் நடந்தது. மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் 28 பெண்கள் உட்பட 131 பேர் கலந்து கொண்டனர். இதில் பெறப்பட்ட 38 புகார்களில் 23 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. நிதி விவகாரங்களில் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கவர்னர் கைலாஷ்நாதன் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் துறை செயலர்களை அழைத்து துறை வாரியான பிரச்சினைகளை கேட்டறிந்தார். பின்னர் அவர் பேசுகையில், எந்த கொள்கை முடிவாக இருந்தாலும் துவக்கத்திலேயே எனது அனுமதி பெற வேண்டும். நிதி விவகாரங்களில் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். அதேபோன்று அதிகாரிகள் ஊழியர்கள் 3 ஆண்டிற்கு ஒருமுறை இடமாறுதல் உத்தரவை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். பதவி உயர்வு வேண்டாம் என ஒரே இடத்தில் இருப்பவர்களை கட்டாயம் இடமாற்றம் செய்ய வேண்டும். அதேபோன்று பிராந்திய அளவிலான இடமாற்றங்களுக்கு கட்டாயம் பின்பற்ற வேண்டும். இந்த உத்தரவுகளை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கரிக்கலாம்பாக்கம் ஸ்ரீராம் நகர் பகுதியில் புதிய குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் திறந்து வைத்தார். புதுச்சேரி ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க கரிக்கலாம்பாக்கம் கிராமம் தவளக்குப்பம் மடுகரை சாலையில் உள்ள ஸ்ரீராம் நகர் பகுதியில் புதிதாக இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்ட இடத்திற்கு அருகில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் குடிநீர் குழாய் இணைத்தல் முதலிய பணிகளுக்கு 18 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த குடிநீர் திட்டத்தின் மூலம் கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள சுமார் 3500 நபர்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. இவ்விழாவில் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், நெட்டப்பாக்கம் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.